பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான காற்றையே சாட்சியா வச்சு 2000 வருஷங்களுக்கு மேலா காற்றில் ஆடும் ஒரு தீபம். இங்க ஒரு அதிசயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ரகசிய தேடல்தான் நம்ம இன்றைய பயணம். திருப்பதியில இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்திலையும், சென்னையில இருந்து 130 கிலோமீட்டர் தூரத்திலையும் ஆந்திர மாநிலத்துல கம்பீரமா அமைஞ்சிருக்கு காளஹஸ்தி. பொன்முகலி ஆற்றங்கரையில இருக்கிற இந்த திருத்தலத்தோட உண்மையான வரலாற்றுப் பெயர் சீகாளத்தி. பஞ்சபூத தலங்கள்ல இது வாயு தலம். இதுக்கு மிகச்சிறந்த சான்று, மூலஸ்தானத்துல எந்த காற்றும் நுழைய முடியாத கருவறையில கூட சிவனின் அருகே எரியும் தீபம் எப்பவுமே காற்றில் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு சிலிர்ப்பான அதிசயம் இன்றும் நடக்குது. இந்த கோயிலோட கருவறை சாதாரணமானது இல்லைங்க. எதிரிகள் எளிதில் நுழைய முடியாதபடி ஒரு கோட்டையை சுத்தி இருக்கிற அகழியைப் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. மூலவர் காளத்தியப்பருக்கு முன்னே ஒரு வெள்ளைக்கல் நந்தியும் ஒரு பித்தளை நந்தியும் காவலாக இருக்கு. இங்குள்ள மற்றொரு சிறப்பு, இறைவனோட சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. முனிவர்கள் எல்லாரும் பொன்முகலி ஆற்றுல நீராடிவிட்டு கிழக்கு நோக்கி வணங்கியதால அவங்களுக்கு அருள் புரியவே காளத்தியப்பர் மேற்கு நோக்கி வீற்றிருக்கார். இப்போ சீகாளத்தி என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஒரு காலத்துல சிவபெருமான் மேல அளவற்ற பக்தி கொண்ட ஒரு சிலந்தி தன் வாயில இருந்து வரும் நூலால் இறைவனுக்கு கோபுரம், மண்டபம்னு ஒரு பெரிய கோயிலையே கட்டுச்சாம். அந்த சிலந்தியோட பக்தியை சோதிக்க நினைச்ச சிவன் அந்த நூல் கோயிலை தீ வச்சு எரிச்சார். தன் கோயில் எரிவதை தாங்க முடியாத சிலந்தி அந்த நெருப்பிலேயே விழுந்து உயிரை விட துணிஞ்சப்போ சிவன் தோன்றி அந்த சிலந்திக்கு ஒரு சுடர் வடிவத்தில் முக்தி அளிச்சார். அந்த சிலந்திதான் பெயரில் உள்ள சி. அதேபோல துவாபர யுகத்துல ஒரு பாம்பு இறைவனுக்கு விலைமதிப்பற்ற மாணிக்க கற்களை வெச்சு பூஜை செஞ்சது. ஆனா ஒரு யானையோ அந்த கற்களை அகற்றிவிட்டு பொன்முகலி ஆற்று நீரையும் வில்வ இலைகளையும் வெச்சு அபிஷேகம் பண்ணுச்சு. ஒருத்தர் வைக்கிறத மற்றவர் அகற்றுவதால கோபமடைந்த பாம்பு யானையோட தும்பிக்கைக்குள் புகுந்து கடிக்க வலி தாங்க முடியாத யானை பாறையில முட்டி உயிரை விட்டுச்சு. ரெண்டும் இறந்து அந்த நொடியில உமா தேவியோடு ரிஷப வாகனத்தில காட்சியளித்து இறைவன் இரண்டுக்கும் முக்தி கொடுத்தார். சிலந்தியான சி, பாம்பைக் குறிக்கும் காளம், யானையைக் குறிக்கும் அத்தி. இந்த மூன்றும் சேர்ந்துதான் இந்த தலத்திற்கு சீகாளத்தி அப்படிங்கிற பெயர் உருவானது. இது சாதாரண கதையல்ல, வாயில்லா ஜீவன்களின் பக்தியையும் சிவனின் கருணையையும் காட்டும் ஒரு காவியம். இந்த தலம் என்றாலே உடனே நினைவுக்கு வருவது கண்ணப்ப நாயனார்தான். தன் ஈடிணையற்ற பக்தியால ஆதிசங்கரரோட சிவானந்தல்ஹரியிலேயே இடம் பிடிச்சவர் கண்ணப்பர். அவருக்கு மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சிலை இருக்கு. கண்ணப்பர் பொன்முகலி ஆற்றில இருந்து தன் வாயில அபிஷேக நீரை சுமந்து சென்ற மலையடிவாரப் பாதையில்தான் மணிகண்டேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. காளஹஸ்தி ஒரு சிறந்த ராகு கேது பரிகார தலம்னு பலருக்கும் தெரியும். இங்க இறைவனுக்கு சாத்தப்படும் கவசத்திலேயே கிரகங்களோட சின்னங்கள் இருக்கிறதால சனி பகவானை தவிர மற்ற நவகிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. அதேபோல அன்னை ஞானபிரசனாம்பிகையோட இடுப்புல இருக்கிற தங்க ஒட்டியானத்துல கேது பகவானின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. நாக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து வழிபடுறது வழக்கம். இங்குள்ள மலையில செதுக்கப்பட்ட மணிகர்ணிகா கட்டம் அப்படிங்கிற மண்டபமும் இருக்கு. காசியில விஸ்வநாதர் செய்வது போலவே இங்கும் சிவபெருமான் ஒரு பெண்ணின் காதுல தாரக மந்திரத்தை உபதேசிச்சார் அப்படிங்கிற சிறப்பும் இந்த இடத்துக்கு உண்டு. சுயம்பு மூர்த்தியா காளத்தியப்பர் அருள் பாலிக்கும் இந்த சீகாளத்தி வெறும் கோயில் அல்ல, பக்தியும் தியாகமும் சங்கமித்த ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.